மட்டன் கொத்துக்கறி பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறியை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறலாம். எங்கள் ஊர் சைடு இந்த மட்டன் கொத்துக்கறியோட இந்த மாதிரி காலிஃப்ளவர் கோஸ் சேர்த்து செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அடுத்து ஒரு தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வீட்லயே அரைச்ச கறி மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். சைட் பை சைடா நம்ம காலிஃப்ளவரையும் கோஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் கொத்துக்கறியை இந்த தண்ணியோட நம்ம சேர்த்துக்கிறலாம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ரம்ப இலை சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட்டுக்கிறலாம். அதுக்கடையில் நம்ம காலிஃப்ளவர்லையுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் செஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் மட்டன் கொத்துக்கறியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நிறைய பேர் இதோட கடலைப்பருப்பு சேர்த்து செய்வாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் கோஸும் காலிஃப்ளவர் சேர்த்து செய்வோம். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் அதோட ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதெல்லாம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் குக் ஆகட்டும். நம்மளுக்கு கோஸும் காலிஃப்ளவரும் ஃபுல்லாக குக் ஆக தேவையில்லை. பாதி குக் ஆனாலே போதும். கொஞ்சம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் தூள், மல்லி இலை சேர்த்தா நம்மளுக்கு சூப்பரான மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆயிரும். இது தோசை, சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும். சுட சுட சோறோட சாப்பிடவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.